ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். 2, 11, 29 மற்றும் இந்த தேதியில் பிறந்தவர்கள் குணம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். 2ஆம் எண் என்பது சந்திரனின் ஆதிக்கத்தை குறிக்கும். சந்திரன் ஒரு குளிர்ச்சியுடைய கிரகமாகும். சந்திரன் மனோகாரகன், உடல்காரன் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் பொதுவாக நல்ல கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள். எதையும் ஆய்ந்து அறிந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் சந்திரன் என்பது மனோகரகனாக வருவதால் இவர்களுக்கு ஒரு முடிவை எடுப்பதற்கு பல வழியில் சிந்தனை செய்வார்கள். இரண்டும் கிட்டான் நிலை என்றே அறியப்பட வேண்டும். ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள். ஜாதகத்தில் இவர்களுடைய லக்கணத்துக்கு அந்த சந்திரன் என்ற கிரகம் 6, 8, 12 மறையும் பொழுதோ அல்லது நீசமாகும் பொழுதோ இவர் ஒரு தெளிவற்ற சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். சந்திரன் பெண் கிரகமாக இருப்பதால், அதாவது அம்பாளுக்குரிய கிரகம், ஆகவே மனதில் கருணை நிரம்பியவர்களாக இருப்பார்கள். மிகவும் மென்மையானவர்களாக இருப்பார்கள். வட்ட முகம் உடையவர்களாக இருப்பார்கள். சந்திரன் நல்ல வலுப்பெற்று இருந்தால் உயரமான குணம் உடையவர்களாகவும் தடுத்த உருவ அமைப்பும் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். யாரை எத்தனை பேர்களிடம் எவ்வளவு ஆலோசனைகளை கேட்டாலும் முடிவில் தான் நினைத்ததை செய்து முடிப்பவர்கள். பொதுவாக சந்திரன் 2ம் கிட்டான் நிலை என்று வருகிற பட்சத்தில் இல்லற வாழ்க்கையில் மனைவியிடம் சந்தேகப்படுவதற்கு உள்ள வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதேபோல ஒரு பிரச்சனை குறித்து இல்லறவாசிகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. மனைவியிடம் அடிக்கடி சண்டை போடுபவராக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சந்திரனோடு கேது சேர்ந்தால் மனநிலை பாதிக்கப்பட்டு மனப்பிறழ்வு ஏற்பட்டு அதனால் கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்கள். சந்திரன் என்பது 15 நாட்கள் வளர்பிறையாகவும் அடுத்து 15 நாட்கள் தேய்பிறையாகவும் இருப்பதால் இவர்களுடைய தொழில் அமைப்பும் சில நாள் நன்கு ஓங்கி வளர்ந்து வளர்ச்சி அடையும். சில நாள் அதே போல கொண்டு தேய்ந்து வீழ்ச்சி அடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இவருக்கு உணவு துறையில் தொழிலில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் ஹோட்டல்கள் வைத்து நடத்தலாம். அதே போன்று கூல்ட்ரிங்க்ஸ் பானக்கடைகள் வைத்து நடத்தலாம். டீ ஸ்டால் வைத்து நடத்தலாம். இந்த மாதிரி தொழிலில் இவர் ஈடுபட்டால் வாழ்க்கையில் நன்கு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. பௌர்ணமி தோறும் இவர்கள் அம்பாளை வழிபட்டு வர இவர்களுக்கு வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.